தமிழ் திரையுலகில் பிரம்மாண்ட வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் சங்கர் தற்போது அவர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் திரைப்படம் ரெடியாகியுள்ளது. இப்படத்துக்கு இசை தமன். இப்படத்தை தெலுங்கு தயாரிப்பாளரான தில்ராஜு அவர்கள் தயாரித்துள்ளார். இந்த படத்தில் ராம் சரண் ஹீரோவாகவும் பாலிவுட் நடிகை கியாரா அத்வானி ஹீரோயினாகவும் நடித்துள்ளனர். இந்த படம் வருகிற ஜனவரி 10ஆம் தேதி பொங்கல் விடுமுறையில் ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாருங்க, கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட ரிலீஸுக்கு இன்னும் ஒரு வாரம் மட்டுமே இருக்கிற நிலையில் இந்த படத்துக்கு தமிழ்நாட்டில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த படத்தின் ரிலீஸுக்கு லைகா நிறுவனம் தான் தடையாக இருப்பதாக தகவல். அதாவது ஏற்கனவே இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 படம் படுதோல்வியை சந்தித்த நிலையில் இப்படத்தை தயாரித்த லைகா நிறுவனம் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியது. இந்தியன் 2 படத்தோட ஷூட்டிங் டைம்லேயே இந்தியன் 3 படத்துக்கான படப்பிடிப்புகளையும் எடுத்து முடித்து விட்டார் சங்கர் அவர்கள். இதில் இன்னும் ஒரு பாடல் காட்சி மட்டுமே படமாக்கப்பட வேண்டி இருந்ததாம். ஆனால் இந்தியன் 2 படம் தோல்வி அடைந்ததை அடுத்து இந்தியன் 3ல் சில காட்சிகளை ரீஷூட் பண்ணும் முடிவுக்கு சங்கர் வந்துள்ளதால் அதுக்காக மேலும் 80 கோடி வரை செலவாகும் என கேட்டிருக்காரு. இதில் அவரோட 30 கோடி சேலரி கூட அடங்கும். ஆனால் இந்தியன் 2 படுதோல்வி காரணமாக சம்பளத்தை தவிர்த்து தயாரிப்பு செலவை மட்டும் தருவதாக கூறி இருக்கிறது லைகா நிறுவனம். அது மட்டுமல்லாமல் எடுக்கப்பட்ட இந்தியன் 3 படத்தை போட்டு காட்டுமாறு கேட்டிருக்கிறது. அதற்கு சங்கர் மறுத்துவிட்டாராம். இதனால் இரு தரப்புக்கும் இடையே பஞ்சாயத்து நீடிக்கிறது. இப்படி இருக்க லைகா நிறுவனம் திரைப்பட கவுன்சிலில் கேம் சேஞ்சர் படத்தை தமிழ்நாட்டில் வெளியிட தடை கோரி புகார் அளித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்தியன் 3 படத்தை முடித்து கொடுக்க சங்கர் ஒப்புதல் அளிக்காவிட்டால் கேம் சேஞ்சர் படத்தை தமிழ்நாட்டில் வெளியிடக்கூடாது என கூறியுள்ளதாம். இதனால் கேம் சேஞ்சர் படத்தின் தயாரிப்பாளரான தில்ராஜு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர்கள் இருவருக்கும் இடையே உள்ள தனிப்பட்ட பிரச்சனையால் நான் தயாரித்த படத்தை தடை விதிக்க சொல்வது நியாயமில்லை. இது மிகவும் தவறான செயல் என எச்சரித்துள்ளாராம். ஆகையால் இந்த கேம் சேஞ்சர் திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகுமா ஆகாதா என்பதில் குழப்பம் நிலவுகிறது. இன்னும் சில நாட்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.